இப்போது லாஸ்ட் இயர் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நிறைய ஹீரோயின்ஸ்க்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கு. உங்களுக்கு எப்படி? எனக்கு எப்பவுமே டேர்னிங் பாயிண்ட்டே கிடையாது. எல்லாமே ஸ்ட்ரெயிட் ரோடு தான். ஃப்ரம் அ பிகினிங் இன்னி வரைக்கும் எவ்ரிதிங் ஹஸ் பீன் இன் ஒன் ஸ்ட்ரெயிட் road and it was very nice. 96 was very nice for me. Any special happenings? எந்த மாதிரி ஸ்பெஷல் ஹேப்பனிங்ஸ்? எப்படி இருந்தாலும் வாட் எவர் யூ ஃபீல் தட் இட் இஸ் ஸ்பெஷல். I released a lot of films, especially ஹிந்தியில் தான் நிறைய படம் 96ல ரிலீஸ் ஆச்சு. அண்ட் தமிழில் வந்து பாஞ்சாலம் குறிச்சி, மிஸ்டர் ரோமியோ, இந்த 2 படம் எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 years கேப்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இட் வாஸ் லைக் கைண்ட் ஆஃப் ரீஎன்ட்ரி ஃபார் மீ இன் தி தமிழ் இண்டஸ்ட்ரி அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ். தமிழில் ரீஎன்ட்ரின்னு சொன்னீங்க, இந்த கேப்க்கு ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் இருக்கா? ஆமாம், நான் வந்து ஒரு ஃபில்ம் ஆக்ட்ரஸ் ஆகணும்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கிறச்சே நான் வந்து ஹிந்தி படம் தான் மனசில் வச்சுட்டு நான் வந்து ஆக்ட்ரஸ் ஆனேன். பட் எனக்கு எவ்ரிதிங் ஐ காட் ஒன்லி ஃப்ரம் தி தமிழ் இண்டஸ்ட்ரி. மை ஃபர்ஸ்ட் ஃபில்ம் வந்து தமிழ் படம். என்னோட மோஸ்ட் பாப்புலர் ஃபில்ம் வாஸ் அ தமிழ் பிக்சர். ஸோ எவ்ரிதிங் வாட் ஐ ஆக்சுவலி வாண்டட் ஐ காட் ஃப்ரம் தி தமிழ் இண்டஸ்ட்ரி ஃபர்ஸ்ட். பட் in between what happened was I got little busy in Hindi and நான் அப்படியே எனக்கே தெரியாமல் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து நான் செப்பரேட் ஆகிட்டேன். என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. இந்த தமிழ் படத்தில் மேஜராக டேட்ஸ் கேட்டாங்கன்னா உடனே அடுத்த மாதம் 20 நாள் 30 நாள் அப்படின்னு கேட்டாங்க. அது என்னால் அக்காமடேட் பண்ண முடியாததுனால நான் வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகி ஹிந்தி இண்டஸ்ட்ரிக்கே போயிட்டேன். அப்புறம் அங்கே 1 year 2 years ஒர்க் பண்ணச்சே எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது தட் ஐ எம் நாட் satisfied as an artist. ஒரு தமிழ் படத்தில் நான் நடித்து எனக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், பாப்புலாரிட்டி, ஃபேம், அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் மோர் தென் எவ்ரி திங். ஹிந்தி படத்தில் நடித்தா ஒரு நேஷ்னல் லெவலில் எவ்ரி திங் யூ கெட், பட் தட் happiness which I was having when I was working in Tamil films, I thought I missed that, and that's why I decided I must do at least 2 films in Tamil for 1 year. மோஸ்ட் பாப்புலர் படம்னு சொன்னீங்க இல்லையா, எந்த படம்? ரோஜா. ரோஜா தமிழ் படம். ரோஜா வாஸ் அ தமிழ் ஃபில்ம். பட் ஆனால் அது வந்து எனக்கு என்னோட டோட்டல் கரியர்லேயே பிக் டிஃப்ரென்ஸ் அண்ட் இட் கேவ் மீ அ வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரெக்கக்னிஷன் ஆல் ஓவர். நம்ம பாலச்சந்தர் சார் படம் பார்த்திங்கன்னா ஒரு 4 யங்ஸ்டர்ஸ் வீட்டை விட்டு வெளியே வந்து தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஹீரோவை 3 ஹீரோயின் வந்து காதலிப்பாங்க. இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு ஒத்து வராத விஷயங்களை வந்து அவர் சித்தரிச்சிருப்பார். அந்த கேரக்டர்ஸில் நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்னோடய கரியரில் ஒத்துறையுமே காட் ஃபாதராகவோ இல்லை ஒரு திஸ் பர்சன் ஹேஸ் டன் சம்திங் ஃபார் மை கரியர்னு நான் அக்செப்டே பண்ணுறதில்ல. பட் பாலச்சந்தர் சார் பற்றி ஐ ஆல்வேஸ் ஹாவ் திஸ் திங் பிகாஸ் நான் ஆஸ் ஐ டோல்ட் யூ நான் ஃபஸ்ட்டு ஹிந்தி படத்தில் தான் ட்ரை பண்ணியிருந்தேன் வென் ஐ வாண்டட் டு பி அன் ஆக்ட்ரஸ். அங்கே என்னை எல்லாம் ரிஜெக்ட் பண்ணி ஆல் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்தப்புறம் பாலச்சந்தர் சார் என்னை பார்த்த உடனே வி வில் ஒர்க் டுகெதர் அப்படின்னு சொல்லி இவ்வளோ இம்பார்ட்டண்ட் கேரக்டர் கொடுத்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி, இன்ஃபேக்ட் ரோஜா கூட அவரோட பேனரோட படம் தான். ஸோ என்னோட ஆக்சுவல் கரியரே நான் வந்து பாலச்சந்தர் சார் ஓட பிளெஸ்ஸிங்ஸோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன் மை ஓன் வே ஐ அக்செப்ட் ஹிம் ஆஸ் மை காட் ஃபாதர். ஸோ அவரோட படம் பண்ணணும்னா நான் வந்து எந்த கேரக்டர் பண்ணணும், இல்லை இந்த கேரக்டர் நான் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு என்றைக்குமே திங்க் பண்ணினதில்லை. இனிமேலும் இன்னைக்கு வந்து சார் என்ன கேட்டார்னா இந்த படம் மது நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னான்னா என்ன ரோல் சார் அப்படின்லாம் நான் கேட்கவே மாட்டேன். அவர் என்ன பண்ண சொன்னாலும் நான் பண்ணுவேன். பாலச்சந்தர் சார் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணுவேன்னு சொன்னீங்க, மற்ற டேரக்டர் கொடுத்தா பண்ண மாட்டிங்களா? இல்லை, அப்படி இல்லை. ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு சினிமா பண்ணுறச்சு அவங்க நிறைய இது இருக்கும்ல, அவங்க எப்படி அந்த ஒரு படத்தை அக்செப்ட் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் இட் இஸ் ஆன் டைரக்டர், சம்டைம்ஸ் இட்ஸ் அ ப்ரொஜெக்ட், சம்டைம்ஸ் ஸ்டோரி, கேரக்டர். நான் பாலச்சந்தர் சார்ந்து சொல்லச்சு அவங்களுக்கு வந்து டோட்டலி எக்ஸெப்ஷனல். வாட் எவர் ஹி வாண்ட்ஸ் மீ டு டூ ஐ வில் டூ. பட் வென் இட் இஸ் வித் அதர்ஸ் ஐ டெஃபினெட்லி வுட் வாண்ட் டு டிஸ்கஸ் வாட் தே ஆர் வாண்டிங் டு டூ வித் மீ. இப்போது நீங்கள் குஷ்பு எல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் ரைட்? எஸ், மோஸ்ட் டெஃபினெட்லி. இப்போ குஷ்பு வந்து சவுத் இந்தியா லெவலில் ஃபேமஸாக இருக்காங்க, நீங்கள் வந்து ஆல் இண்டியா லெவலில் ஃபேமஸாக இருக்கீங்க. வென் குஷ்பு வாஸ் இன்ட்ரடியூஸ்ட், குஷ்பு அப்படிங்கிற ஒரு சென்சேஷன், ஒரு வேவ் க்ரியேட் பண்ணாங்க. அது மதுபாலா இன்ட்ரடியூஸ் ஆனப்போ இருந்துச்சா? ஆஃப்கோர்ஸ் இருந்தது. See, basically நீங்கள் வந்து you should never compare and ask questions.
என்னை வந்து ஒரு வெரி சிலி, ஐ டோன்ட் நோ வெதர் ஐ ஷுட் டெல் ஆர் நாட். என்னை வந்து ஒரு வெரி சிலி கொஸ்டின் என்னை ஒருத்தர் ஒரு வாட்டி கேட்டாங்க. நீங்கள் ஹேமமாலினியோட கசின் மது, அவங்க இவ்வளோ பாப்புலர் ஆனாங்களே, நீங்கள் இன்னும் அந்த லெவலில் வந்தீங்களா இல்லை ஆர் யூ தேர் இன் தட் லெவல் அப்படின்னு கேட்டாங்க. அந்த கொஸ்டினுக்கு மீனிங் இருக்கான்னு நீங்களே தான் சொல்லணும். ஏன்னா அவங்க வேறு ஈரா, தேவர் 20 years 10 years ago அவங்க வந்து சூப்பர் ஸ்டார்டமில் இருந்தாங்க. அவங்க ஒர்க் பண்ணச்சு ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன், டிஃப்ரெண்ட் ஈராவே வேறு இருந்தது. அவங்களோட என்னை கம்பேர் பண்ணுறது இட் இஸ் நாட் கரெக்ட். ஐ எம் மது, ஐ எம் நாட் ஹேமா. அதே மாதிரி ஐ எம் மது, ஐ எம் நாட் குஷ்பு. ஸோ நான் என்ன சென்சேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும், யூ பீப்புள் நோ. அவங்க குஷ்புவோட அவங்க அந்த லெவலுக்கு சென்சேஷன் பண்ணீங்களா, இது எந்த லெவல், இந்த கொஸ்டினுக்கு எனக்கு வந்து ஆன்சர் பண்ண தெரியாது. பட் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் வாட் குஷ்பு வாஸ் அண்ட் வாட் குஷ்பு ஹேஸ் டன், அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் வாட் ஐ எம் அண்ட் வாட் ஐ ஹவ் டன், அண்ட் ஐ லவ் குஷ்பு அண்ட் ஐ லவ் எவ்ரிபடி. உங்கள் ஃபேமிலி பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். என் ஃபேமிலி வந்து, my family is a very small family. Like I have my father, my brother, and of course lot of aunties and lot of cousins. And my father is a producer, film producer, and Hema is an artist. I don't have to tell about her. My brother is studying computers abroad. That's my family. இப்போ ஒரு புது ஆர்டிஸ்ட்கிட்ட போய் எந்தெந்த டேரக்டர்லாம் நீங்கள் ஒர்க் பண்ண ஆசைப்படுறீங்கன்னு கேட்டால் அவங்க யாரெல்லாம் சொல்லுவாங்களோ அவங்ககிட்ட எல்லாம் ஏற்கனவே நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க. ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட்? நீங்கள் சொன்ன மாதிரி ஐ திங்க் ஐம் லக்கி. நான் விஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பிஃபோர் சம்மன் குட் ஆஸ்க் மீ வித் ஹூம் யூ வாண்ட் டு ஒர்க், ஐவ் ஆல்ரெடி ஒர்க் வித் ஆல் தி கிரேட்ஸ். ரோஜாவில் என் கேரக்டர் வந்து இட் இஸ் வெல் அப்ரிஷியேட்டட் பை ஈச் அண்ட் எவ்ரி ஒன். பட் என்ன கேட்டால் ஐ லைக் மை கேரக்டர் இன் ஜென்டில்மேன் வெரி மச். It was a small character, but it was a very definite and a very strong character, Shankar, because he made a very good film, and I was lucky to work with him. That was his first film, and it was very nice. Gentleman la, especially நான் வந்து தமிழ் படத்துலலாம் அதுக்கு முன்னாடி ரோஜா அண்ட் வானமே இல்லை, அழகன், அந்த படத்துலலாம் எனக்கு ஆக்சுவல் டான்ஸ் அந்த மாதிரி சீக்வன்ஸ் இல்லை. பட் ஜென்டில்மேனில் ஐ ஹேட் வெரி குட் சாங்ஸ் அண்ட் டான்சஸ் ஃபார் மை செல்ஃப். So, and it was pleasure working with Shankar. So I started my career with Balchandar sir, continued with Mani Ratnam, and with Shankar. முதல்ல ஒர்க் பண்ண படங்கள் எல்லாம் ஒரு காம்பினேஷன் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்த படங்கள் இந்த ரோஜா, ஜென்டில்மேன் இதிலலாம் ஒரு மெயின் ஹீரோயினாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அப்படி மெயின் ஹீரோயினாக ஒர்க் பண்ணப்போ உங்களுக்கு இதெல்லாம் கஷ்டமாக இருந்தது, இதெல்லாம் ஈஸியாக இருந்தது? இந்த கொஸ்டினில் இந்த காம்பினேஷன் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணினது, எப்போவுமே நம்ம ஒரு சினிமா பண்ண போச்சு, வி மேக் அ ஃபில்ம், அ ஸ்டோரி. அந்த ஸ்டோரியில் சம்டைம்ஸ் 2 மெயின் கேரக்டர்ஸ் இருக்கலாம், சம்டைம்ஸ் 3 மெயின் கேரக்டர்ஸ் இருக்கலாம். ஸோ அதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் அழகனில் அண்ட் வானமே இல்லைல்ல எல்லாமே மெயின் ஆர்டிஸ்ட் தான் நான் ப்ளே பண்ண கேரக்டர், மெயின் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். எஸ், இன் ரோஜா ஜென்டில்மேன்லனா ஐ வாஸ் ப்ராபப்ளி தி ஒன்லி கேரக்டர், only female character, but it doesn't become more important than my Aragan or Vaname Illai. According to me, that was a different story, and I played one of the main leads there. And solo-வா ஒர்க் பண்ணச்சு அதில் வந்து அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அட்வான்டேஜ் என்னென்னா, படம் நல்லா இருந்ததுன்னா, நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி, there is no comparison made, and you are like, I mean, if the film is good, you get all the name. Whereas combinationல work பண்ணோன்னா எப்போவுமே comparison ஆகும். Even if you don't want it, you may be doing a different role, you may be different, but even then when there are 2 heroines, 3 heroines, the comparison will always be there. Sometimes it can work for your good, sometimes it may not work for your good. People might find the other one better than you. So solo-வா இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணாச்சே கம்பேரிசன் இல்லை. தட் இஸ் தி ஒன்லி அட்வான்டேஜ் அக்கார்டிங் டு மீ. தமிழில் ஒரு நிலையான இடத்த பிடிக்கணுங்கிறதுக்காகவே மிஸ்டர் ரோமியோவில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் கேட்டேன்னா, ஒரு பாட்டில் ரொம்ப லிபரலாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. எஸ், மிஸ்டர் ரோமியோவில் வந்து ஐ திங்க் தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபில்ம் இன் தமிழ் வேர் ஐ ஆம் மோர் வெஸ்டர்ன் ஆர் மாடர்ன், அண்ட் ஐ டிட் என்ஜாய் டூயிங் தட் சாங். அது உங்களை பற்றி நாங்கள் பேப்பரில் படித்தோம். அதாவது என்னோடய தமிழ் கேரியரில் ஒரு பெரிய கேப் வந்துச்சு. அதுக்கு காரணம் ஐ ஹேட் அ லவ் அஃபேர்
பட் இப்போது எனக்கு அதெல்லாம் இல்லை. நான் நல்ல பொண்ணா இனிமேல் தமிழில் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது உண்மையா? மது, உங்களை பற்றி நாங்கள் பேப்பரில் படித்தோம். அதாவது தமிழில் வந்து தமிழ் கேரியரில் ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு. அது காரணம் ஐ ஹேட் அ லவ் அஃபேர் அப்படின்னு. ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாது. நான் நல்ல பொண்ணா இனிமேல் தமிழில் கான்சன்ட்ரேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது உண்மையா? இல்லை, அது உண்மை இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்னோட லவ் அஃபேர் இருக்கா, லவ் இல்லையா, அதெல்லாம் நான் வந்து பப்ளிக்கில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பேசுகிறதே இல்லை. இட் இஸ் அகேன்ஸ்ட் மை பிரின்சிபல். நான் எந்த மேகசின்க்குமே நான் லவ் அஃபேர் இருக்குது, லவ் அஃபேர் இல்லை நான் எப்படியுமே பேசினது கிடையாது. அண்ட் செகண்ட்லி, அது இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி இட் டசன்ட் அஃபெக்ட் மை கரியர். ஐ திங்க் கம்ப்ளீட்லி ப்ரொஃபஷ்னல், தரோ ப்ரொஃபஷ்னல். என்னோட பர்சனல் லைஃப், என்னோட பர்சனல் விஷயங்கள்லாம் வில் நெவர் பிகம் த ரீசன் ஏன் நான் சினிமாவில் நான் இந்த ஃபீல்டில் பண்ணல. அதுக்கெலாம் இது காரணமே கிடையாது. மதுபாலா, ஒரு ஃபன்னி கொஷின். நீங்கள் ஹிந்தியில் நடிச்சிட்ருக்கீங்கல்ல? இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஹிந்தி செட்டில் தானே வந்திருக்கீங்க. சரி, ஓகே. தெலுங்குல? ம். தமிழ்? ம். இப்போது திடீர்னு கடவுள் உங்களுக்கு முன்னாடி வர்றாரு. ஐயோ. வந்துட்டு மதுபாலா நீ இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 சாய்ஸ் கொடுக்குறாரு. யார் தெரியுமா? அமிதாப் பச்சன், சிரஞ்சீவி, ரஜினிகாந்த். யார் கல்யாணம் பண்ணிக்குவீங்க? யாரை வேண்டான்னு சொல்லுவீங்க? எந்த கடவுள்னு நீங்க சொல்லலையே. உங்களுக்கு ரொம்ப என்னோட பிடிச்ச கடவுள் கடவுள் வந்து பாலாஜி, திருப்பதி பாலாஜி. அப்போ அவரே வச்சுக்கோங்க. அவர் வந்து நான் அவரே கல்யாணம் பண்ணிப்பேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவேன். இது வந்து நான் கேட்ட கேள்வி 3 பேர்த்துல யார் பண்ணிக்குன்னு தான் கேட்டேன். யார் பேர் சொன்னீங்க? அமிதாப் பச்சன், சிரஞ்சீவி, ரஜினிகாந்த். அமிதாப் பச்சன், சிரஞ்சீவி, ரஜினிகாந்த். அதில் நீங்கள் வந்து யாரை வந்து பண்ணிக்குவீங்க, யாரை வேண்டான்னு சொல்லுவீங்க, யாருக்கிட்ட சாரி சொல்லுவீங்க? நான் மைக்கேல் ஜாக்சனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்.